அப்படி சிவகங்கை மாவட்டத்துக்குன்னு கழக ஆட்சி காலங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சில திட்டங்களை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சிவகங்கை, திருப்பத்தூர், நெற்குப்பை, இளையான்குடி, கல்லல், காளையார் கோயில் உள்ளிட்ட பகுதி மக்கள் பயனடையக்கூடிய வகையில் 616 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், சிவகங்கை மருத்துவக் கல்லூரி, 55 திருக்கோயில்களில் 14 கோடி ரூபாய் செலவில் திருப்பணி, இளையான்குடியில் சார் பதிவாளர் அலுவலகம், நீதிமன்ற கட்டடம், கருவூலம், ஆயுதராவிட மாணவர்களுக்கான தங்கும் விடுதி, அரசு மருத்துவமனை விரிவாக்கம், இளையான்குடியில் புறவழிச்சாலை, சிவகங்கையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம், மாணவியர் விடுதிகள், பள்ளி கட்டிடங்கள், அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலை, சிவகங்கையில் புதிய நகராட்சி கட்டடம், மகளிர் கல்லூரி, கூட்டுறவு தொழிற்பயிற்சி கல்லூரின்னு இப்படி சொல்லிக் கொண்டிருந்தா நாள் முழுக்க நான் வரிசைப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம திராவிட மாடல் அரசுல கடந்த 3 ஆண்டு காலத்தில் அறிவிச்சு செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் நேற்று நான் காரைக்குடியில் ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகளோடு ஆய்வு செஞ்சேன். அந்த பணிகளை பட்டியலிட்டு சொல்லணும்னா, காவேரி ஆற்றை நீராதாரமாக கொண்டு 8 பேரூராட்சிகளுக்கும் 2452 ஊரக குடியிருப்புகளுக்கும் 3 நகராட்சிகளுக்கும் 1753 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் கூட்டுக்குடிநீர் திட்ட பணிகள் விரைவில் நிறைவடைய போகுது. காரைக்குடியில் சங்கரமதி கோட்டை மறுசீரமைப்பு 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் 500 குடியிருப்புகள், மினி விளையாட்டு அரங்கம், 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நியோ ஐடி பார்க், 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சட்டக்கல்லூரி பணிகள், சிராவயல் கிராமத்தில் விடுதலை போராட்ட வீரர் தியாகி ஜீவானந்தம் நினைவு மணிமண்டபம், 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி, சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடம், சிவகங்கை அரசு மருத்துவமனையில் கூடுதல் மகப்பேறு மருத்துவ கட்டடம், அது தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம், சிவகங்கை நகர் பேருந்து நிலைய சீரமைப்பு, மானாமதுரையில் ஐடிஐ 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 248 வீடுகள் கட்டக்கூடிய பணி, நாட்டார் கால்வாய் திட்டம் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மானாமதுரை நகர் கூட்டு குடிநீர் திட்டம், 2,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருப்புவனம் பேரூராட்சி குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம், 17,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருப்புவன ஒன்றியம் லாடனேந்தல் பித்தானேந்தல் இடைய வைகை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம், இளையான்குடி பேரூராட்சியில் 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வைகை கூட்டு குடிநீர் திட்டம்னு பல்வேறு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு மனிதரை நாடி சென்று உதவுகிறதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. அப்படித்தான் எல்லாருக்கும் எல்லாம்னு பார்த்து திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம். அதனால்தான் உங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் அண்ணனா, தம்பியா, அப்பாவா, மகனா, உற்ற நேரத்தில் உதவக்கூடிய உறவா, உடன்பிறப்பா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 3 ஆண்டுகளில்
இந்த சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் நம்ம அரசின் திட்டங்களால பயனடைந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை சொல்றேன். அதை நீங்க தயவு செய்து கேட்கணும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 2,38,428 குடும்ப தலைவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். வங்கி கணக்கில் பணம் வந்த உடனே எங்க அண்ணன் ஸ்டாலின் தாய் வீட்டு சீர் அனுப்பி வச்சிருக்காருன்னு என்னோட சகோதரிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க. அதே போல கல்லூரிக்கு போறணுமே சின்ன சின்ன தேவைகளோட செலவுக்கு என்ன பண்றதுன்னு கஷ்டப்படுற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12,000 ரூபாய் எங்க அப்பாவா இருந்து தராருன்னு மாணவ மாணவிகள் சொல்றாங்க. அந்த புதுமை பெண் திட்டத்தில் 7,210 மாணவிகளும், தமிழ் புதல்வன் திட்டத்தில் 6,076 மாணவர்களும் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து மகளிர் உதவி குழுக்களை பொறுத்த வரைக்கும் நான் மணிக்கணக்கில் மேடையில் நின்று வழங்கி இருக்கிறேன். கடந்த காலங்களில் துணை முதலமைச்சராக இருந்தபோது, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது, ஆக சுழல் நிதியால எத்தனையோ சகோதரிகள் சுயதொழில் செஞ்சு இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க. அந்த திட்டத்தில் கணக்கெடுத்து பார்த்தா 855 கோடி ரூபாய் கடன் உதவி தரப்பட்டிருக்கு. பசியால மாணவ செல்வங்கள் அவதிப்படக்கூடாதுன்னு தொடங்கப்பட்ட திட்டம்தான் காலை உணவு திட்டம். அந்த திட்டத்தில் 37,000 மாணவர்கள் சுவையா வயிறார சாப்பிடுறாங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் 12 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிச்சிருக்கிறோம். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 1,34,000 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. 62,000 பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் கொடுத்திருக்கிறோம். 27,938 பேருக்கு மனைப்பட்டாக்கள் கொடுத்திருக்கிறோம். 23,553 பேரோட நகைக்கடன் தள்ளுபடி செய்திருக்கிறோம். 24,969 உழவர்களுக்கு பயிர்க்கடன் வழங்கியிருக்கிறோம். 8 லட்சம் உழவர்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டிருக்கு. 3,822 உழவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்பு வழங்கியிருக்கிறோம். 65 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். கயனிவாசல் கிராமத்தில் சிப்காட் வளாகம் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இதுவரைக்கும் 91,265 பேருக்கு 38,52,55,476 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சிவகங்கை மாவட்டத்துக்கு மட்டும் கடந்த 3 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் நாம செஞ்சிருக்கிறது.